முட்டை ஏற்றுமதி மற்றும் இறைச்சி ஏற்றுமதி அப்படின்றது இந்தியாவிலேருந்து பரவலாக நடந்துகிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சு, குறிப்பாக இறைச்சி ஏற்றுமதியில் சொல்கிறேன், நமக்கு வந்து இந்த குவாலிட்டியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது வந்து பெரிய சேலஞ்சு தான். ஆனால் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிட்டோன்னு வைங்க, இந்த இறைச்சி ஏற்றுமதி மாதிரி லாபம் கொடுக்கக்கூடிய தொழில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்தியாவில், குறிப்பாக வட இந்தியாவில் இதை வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. முட்டை பொறுத்தவரையில் நாம் நாமக்கல்லில் நல்லா பண்ணுறோம். ஆனால் இறைச்சி ஏற்றுமதி வட இந்திய அளவுக்கு தென்னிந்தியாவில் கிடையாது. ஸோ இதை வந்து மேலும் ஊக்குவிக்கணும் அப்படின்ற நோக்கில் தமிழக அரசு வந்து ஒரு மானிய திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நாட்டுக்கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சு பொரிப்பகம் அமைக்கிறதுக்கு 25 லட்ச ரூபா வரைக்கும் மானியம். செம்மறி ஆடு அல்லது வெள்ளாடு பண்ணை அமைக்க 10 லட்சம் முதல் 50 லட்சம் வரைக்கும் மானியம். பன்றி வளர்ப்புக்கு வந்து 15 லட்சம் முதல் 30 லட்சம் வரை மானியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மானியத்தை யார் வேணாலும், எந்த ஒரு தொழில் முனைவோர் டொமஸ்டிக்கில் பண்ணாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, அவர் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஸ்க்ரீனில் ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன். அதாவது உதயம் மிந்த்ரா அப்படின்ற ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன். அதில் போனீங்க அப்படின்னா அதில் போயிட்டு இதுக்கான மானியத்துக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்கள் கம்பெனியோட டீட்டெயிலெலாம் கொடுத்து அப்ளை பண்ணலாம். இந்த திட்டத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப்பை ரெண்டாவதாக கீழே ஒரு வெப்சைட் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி முழுமையாக படித்து பார்த்துட்டு, ஓகே உங்கள் நிறுவனத்துக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி இந்த மானியத்தை அவைல் பண்ணிக்கலாம்.